தமிழில் ஒரு உலக சினிமானா இன்னைக்கும் நம்ம உதாரணமாக சொல்கிற திரைப்படம்னா உதிரிப்பூக்கள். 1979ஆம் ஆண்டு வெளியான உதிரிப்பூக்கள் திரைப்படத்தை மகேந்திரன் இயக்கியிருக்கிறார். இவர் இயக்குன இந்த உதிரிப்பூக்கள் திரைப்படம் தான் தமிழ் சினிமாவின் மணிமுகுடமாக திகழுது. காரணம், இதோட திரைக்கதை அமைப்பு மற்றும் இசை கோர்வை. இந்த படத்தோட கதை என்பது அதிகாரம் கொண்ட ஒரு ஆணால் குடும்பமும் சமூகமும் அடைகிற தீமைகளை பற்றி பேசுது. அதிகாரம் என்பது எவ்வளவு கொடுமையானது, அதிகாரம் தவறான ஒருத்தவர் கையில் இருந்துச்சுன்னா அது குடும்பத்தையும் சமூகத்தையும் எவ்வளவு மோசமாக பாதிக்கும் என்பதை பற்றி தான் ரொம்ப ஆழமாக இந்த திரைப்படத்தில் அலசப்பட்டது. புதுமை பித்தன் எழுதிய சிற்றன்னை என்ற கதையை தழுவி தயாரித்த இந்த திரைப்படம் என்பது மிக முக்கியமான தமிழ் சினிமாவா இந்த நாள் வரைக்கும் கருதப்படுவதற்கு காரணம் இந்த திரைமொழி அமைந்திருக்கின்ற வடிவம்தான். ரொம்ப ரொம்ப நேர்த்தியான திரைக்கதைங்க. ஒவ்வொரு காட்சியும் பார்க்கிறவர்கள் மனதில் அப்படியே பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த படத்தோட திரைக்கதை வடிவமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திரைப்படத்திற்கு தனது உயிரோட்டமான இசை கோர்வையால் மிக அழகா இந்த படத்திற்கு பலம் சேர்த்திருப்பார் இசைஞானி இளையராஜா. அதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இருக்கு பாருங்க. இன்னைக்கும் ஒரு கிளைமேக்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படி என்பதற்கு உதாரணமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இருக்குங்க. இந்த படத்தை பார்த்துட்டு திரையரங்கை விட்டு வெளியே வரவங்க நெகிழ்ந்த இதயத்தோடு கலங்கிய கண்களோடு வெளிவருகின்ற அந்த 80களின் காட்சி என்பது இன்னைக்கும் தொடருதுங்க. இந்த படத்தை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, வேறு எந்த வடிவத்தில் பார்த்தாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கு. திரைப்படங்களை தேடி தேடி பார்க்கின்ற தமிழின இளையோர் முதலாவதாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான திரைப்படம் உதிரிப்பூக்கள் தான்.